வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நம்ம பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, கன்னி ராசிக்காரர்களுக்கான வார பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சாரி. அதாவது ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான பலன்கள் எப்படி இருக்குது கன்னி ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு பார்க்குறோம். இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் கன்னி ராசிக்காரர்களுக்கு எந்த ஒரு வேலையும் கொஞ்சம் மெதுவாக தான் நடக்கும். ஆனால் ஒவ்வொரு வேலையும் கொஞ்சம் நல்ல ஆழமாக ஒரு சேஞ்சஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். எந்த ஒரு வேலையுமே உங்களை ஒரு நீண்ட நாள் ஒரு வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக மட்டும் நடக்கும். அது மட்டும் பார்த்துக்கோங்க. வெளியில் கொஞ்சம் சுமாராக தோணினாலும் உள்ள ஒரு பெரிய வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு காத்துட்ருக்கு. இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கையை மறுபரிசீலனை செய்கிற மாதிரியான ஒரு நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கும். அது உங்களை ஒரு நல்ல டெவலப்மெண்ட் கொண்டு போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா மறைமுகமாக உங்களுக்கு ப்ரெஷர் இருக்கும். அதாவது எப்படி சொல்கிறது, அடுத்தவங்க கிட்ட ஒரு சொல்லி உங்களை கவனிக்கிற மாதிரியான ஒரு மறைமுக அழுத்தம் இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் அதனால் என்னன்னா உங்களுக்கு வேலை பொருள்லாம் கொஞ்சம் அதிகரிக்கும். ஒர்க் ப்ரெஷர்லாம் கொஞ்சம் கூடும். அது மட்டும் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. பர்ஃபெக்ஷனாக இருக்கிறது நீங்கள் எந்த அளவுக்கு நல்லது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுட்டு அதுபடி செயல்படுங்க. அது உங்களை ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு கொண்டு போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. பர்ஃபெக்ஷனாக இருக்கிறது ரொம்ப நல்லது இந்த ஒரு வாரம் பொறுத்தவரையில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வாரம் பார்த்தீங்கன்னா அனாலிசிஸ் மட்டும் கொஞ்சம், அதாவது கணக்கெடுப்பு அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் தடுத்துக்கோங்க. அதை அவாய்ட் பண்ணுறது உங்களுக்கு, அதாவது வேறு ஒரு வேலைக்கு போகலாம், ஒரு ட்ரான்ஸ்ஃபர் எடுத்துக்கலாம், அடுத்த லைனில் போய் வேலை கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரத்துக்கான வாய்ப்பு இருக்கும். வியாபாரம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிதானமான ஒரு ஸ்டடியான ஒரு விஷயம் உங்களுக்கு இருக்கும். பெருசாக லாபம் வர்றதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். ஆனாலும் உங்களுக்கு வியாபாரம் பொறுத்த வரைக்கும் சமநிலையில் கொஞ்சம் ஒரு ஒரு மிதமாக இருக்கிற மாதிரியா இருக்கும். ஆஃபீஸ் பாலிட்டிக்ஸில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் புரிதல் குறையறதுக்கு ஏற்படும். யாருன்னா போட்டு கொடுக்கலாங்கிற மாதிரியான எண்ணம் வரும். அதில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க கன்னிராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும். இந்த வாரம் பொறுத்தவரையில் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாட்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை. அதாவது 24ஆம் தேதியும் 25ஆம் தேதியும் உங்களுக்கு லக்கி நாளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏதாவது நல்ல வேலை செய்யணும்னா இந்த 2 நாள் பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள் பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதியும் 21ஆம் தேதியும். திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு வார்த்தை நீங்கள் பேசும்போதும் கவனமாக பேசணும். யார்கிட்டையும் ஆர்கியூமெண்ட் எல்லாம் வச்சுக்காதீங்க. சிக்கல் கொண்டு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அந்த நாள் 2 நாள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. பணம் இந்த வாரம் உங்களுக்கு நிதானமான ஒரு வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கட்டுறதோ, இல்லை டேக்ஸ் கட்டுறதோ, இல்லை லோன் விஷயமா சில விஷயங்கள் ஏதாவது பேமெண்ட் கட்டுறதோ, இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு எதிர்பாராத செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்பாக இருக்கும். அதாவது ஏதாவது ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட் செய்கிறதா இருந்ததுன்னா அது தவிர்த்துருங்க இந்த வாரம் பொறுத்தவரையிலும். அது நீங்கள் கண்டிப்பாக தவிர்த்துருங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். குடும்பம் பொறுத்தவரையில் நல்ல அமைதி இருக்கும். ஒரு ஒரு கணவன் மனைவி பொறுத்த வரைக்கும் ஒரு ஓப்பன் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு பேச்சு இருந்ததுன்னா ஓப்பன் கம்யூனிகேஷன், எப்படி சொல்கிறது, உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல், ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசில் ஒன்று வச்சு பேசுறது இல்லாமல் ஒரு நல்ல ஒரு புரிதலோடு நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு குடும்பம் ரொம்ப அமைதியாக இருக்கும். உறவுகள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சோதனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். உண்மையான உணர்வு இருந்ததுன்னா உறவு வலுவாகும். ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதலோடு நல்லா நடந்துக்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு, இந்த ஒரு உறவில் ஆழம் அதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். மனநிலை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஓவர் திங்கிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடெண்ட்டாக கூட நீங்கள் அது பயன்படுத்துவீங்க. அது கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அதே உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். கொஞ்சம் வயிற்றில் வலி வர்றதுக்கு, டைஜஷனில் ப்ராப்ளம் வர்றதுக்கு இந்த வாரம் கொஞ்சம் வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு லைட்டு ஃபுட்டாக சாப்பிடுங்க இந்த வாரம் பொறுத்த வரையில். முடிஞ்சால் யோகா, மெடிடேஷன் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணிங்கன்னா
உங்களுக்கு கடந்து வர்றதுக்கு இந்த வாரம் ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கும். ஒரு நல்ல வளர்ச்சி நோக்கி போகிற மாதிரியா இருக்கும். புதன்கிழமை விநாயகர் வழிபாடு செய்யுங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதிகமாக எதையுமே யோசிக்காதீங்க. ஹெல்த்துக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க. கொஞ்சம் மனசில் அமைதியோடு இருந்தீங்கன்னா நிறைய நல்ல பலன்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் உள்ளார்ந்த மாற்றம், மெதுவான முன்னேற்றம், மன அழுத்தம் இதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். எந்த அளவுக்கு நீங்கள் நிதானமாக நடந்துக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து உங்களுக்கு இந்த வாரம் வாழ்க்கை மேம்படும். இதுதான் நான் இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சேன். ரொம்ப நன்றி, நீங்கள் பொறுமையாக கேட்டிருக்கீங்க. இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். முடிஞ்சால் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம்.